ரேட்டிங் இருக்கிற மாதிரி போகும்போது இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும். அதாவது என்னன்னா, நம்ம இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு தான் கணக்கிடுறோம். இப்ப இந்த இடத்துல பிஷப் H5 நம்ம ஆடினா, பிஷப் H5க்கு அவங்க நைட் H5 ஆடுறாங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. குவீன் நைட் H5 குவீன் H5 இது வரைக்கும் உங்களால காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? இப்போ நைட் H5 குவீன் H5 ஆனதுக்கு பிறகு நைட் H5 குவீன் H5 ஆடினதுக்கு பிறகு அவங்க G3 ஆடினாங்க, G6 ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து நம்ம குவீன் F3 ஆடிக்கலாம். இது வரைக்கும் உங்களால காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? ஒருவேளை நம்ம பிஷப் H5 ஆடின உடனே அவங்க G6 ஆடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அப்பயே நம்ம குவீன் F3 ஆடிடலாம். அப்ப ஒருவேளை அவங்க நம்ம மந்திரியை எடுத்தாங்கன்னா நைட்டை வச்சோ பானை வச்சோ எடுத்தாங்கன்னா குவீன் F7 ஆடலாம். குவீன் டு F7 இது வரைக்கும் உங்களால காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? எனக்கு இதை விட சிறப்பான நகர்வு வேற எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. எதுவும் இருக்கிற மாதிரி இல்ல. குவீன் C2 ஆடினாலும் சரி, நம்ம பிஷப் B5 விளையாடினாலும் சரி, அவங்க மந்திரியை வச்சு டிஃபெண்ட் பண்ணிட முடியும். பிஷப் B5க்கு அவங்க பிஷப் வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம திரும்ப ஒண்ணு பிஷப் D7 ஆடணும். அப்படி இல்லைன்னா நைட் D7 ஆனாலும் திரும்ப அந்த நைட் அங்க வந்து உட்கார்ந்துரும். இல்லைன்னா குவீன் டு A4 ஆடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்பையும் குவீன் டு A4 ஆடும் போதும் அந்த மந்திரி மேல நம்ம தரப்புல இருந்து ஒரு 2 தாக்குதல் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? புரியுது நஞ்சு உங்களுக்கு புரியுது மாஸ்டர். சரிம்மா. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம குயின் H4 ஆடியும் அதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது, எதுவும் பெருசா கிடையாது. அதனால இங்க இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா பிஷப் H5 தான் தோணுது. அதுதான் நம்ம கணக்கிட்ட வரைக்கும் பிஷப் H5 தான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா படுது. கொஞ்சம் நான் உங்களை விளையாட சொல்லலையே, புதிர் தானே பண்ண சொன்னேன். சரி, அப்ப அப்படின்னா நீங்க அத விளையாடி முடிங்க. லேக்கா திரையை பகிருங்க. ஒரு டீம்ஸ்ல ஒரு திரை தான் பார்க்க முடியும். சரி, ஒரு திரை தான் பார்க்க முடியும். அந்த புதிர் வந்து நம்ம சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? பத்திரமாவுக்கு சரியாயிடும். பேச்சு கொடுக்க அதான் புதிர் பண்றோம். வேணாம், நீங்க இதை விளையாடி முடிச்சுட்டு திரும்ப புதிர்ல சேர்ந்துக்கோங்க. லேக்கா மீண்டும் திரையை பகிருங்க. நீங்க ஆரம்ப கட்ட ஆட்டத்தை முடிங்க. ஓப்பனிங் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து செக்மேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. லேக்கா மீண்டும் திரையை பகிர்ந்துட்டு குயின் H4 விளையாடிடுங்க. நம்ம எதை பண்றோமோ அதுலதான் கவனமா பண்ணும். சரிங்களா? நம்ம மீட்ல பிரச்சனை இல்ல, 5 பேர் 6 பேர் வரைக்கும் கூட விளையாடுறதுனால பார்க்க முடியும். ஆனா நம்ம அதை பதிவு பண்ணல, இதுலதான் பதிவு பண்றோம். அது இல்லாம நம்ம அந்த புதிர்ல கிராண்ட் மாஸ்டர்ஸ் ரேட்டிங் கிட்ட போயிட்டோம். அதனால நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு சாதிச்சு முடிக்கலாம் அப்படிங்கறதுனால தான் புதிரை வந்து பண்ண சொல்லி சொல்றேன். சரிங்களா? விளையாடுங்க. அந்த புதிரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா மற்றதை பண்ணலாம். இதை நீங்க விளையாடுற ஆரம்பிச்சதை கவனமா வந்து விளையாடி முடிச்சிருங்க. ஃபோக்கஸ் மோட்ல போட்டுவாங்க, முடிச்சிருங்க. லேக்கா உங்களுக்கே திரையை மீண்டும் பகிர தெரியும்னா பகிருங்கம்மா. அப்படி இல்லைன்னா அம்மாவை கூப்பிட்டு திரையை பகிருங்க. அக்கா விளையாடுறா, நீ பாரு. சஞ்சு அக்கா விளையாடுறா. ஆரம்ப கட்ட ஆட்டத்தை முடிச்சுட்டா பாரு. பாதி முடிச்சுட்டா ஆரம்ப கட்ட ஆட்டத்தை. சரியா? ஆழத்துல பாதுகாப்பா கோட்டைக்குள்ள கொண்டு போயிட்டா. பாதி ஆரம்ப கட்ட ஆட்டத்தை பாதி முடிச்சுட்டா. தேவி அவங்க
அவங்க தெரியாம விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, அதனால அவங்க திரை இப்ப பகிரப்பட்டு இருக்கு. நீங்க மீண்டும் திரையை பகிருங்க. அத புதிர் பார்க்கலாம். நீ அத்தைக்கு ஒரு ஹாய் சொல்றியா? இரு, அந்த பாட்டு சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். செஸ் கத்துக்கிறியா? செஸ் கத்துக்கிறியா இல்ல சொல்லி கொடுக்கறியா? உன்னதான் அத்தை கேட்காங்க. என்னன்னு கத்து கொடுக்கறியா? அக்கா கத்து கொடுக்க ஒரே அட்டகாசம் தான். எப்படிதான் சமாளிக்கிறியோ? தனியா கூட சொல்லறதுக்கு இல்லப்பா, பொதுமைப்படுத்தியே சொல்லுங்க. அவனுங்களை பத்தி பெருமையா பேசுறீங்க. பெருசானா சொல்லுவோம், என்ன பத்தியா நீ பெருமையா பேசணும்? சொல்லுவா சொல்லுவா. சரிப்பா, பாப்பா பண்ணிட்டோம். சரி இல்லக்கா, இங்க பாருங்க, இங்க பாருங்கம்மா, நம்ம கணக்கிட்ட நகர்வு அதுதான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா படுது. அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் இருக்கிற மாதிரி இல்ல. விளையாடுங்க, கணினி விட்டுட்டு தான் பார்க்கலாம் நம்ம எவ்வளவு நேரம் அந்த புதியிலேயே உட்கார்ந்து இருக்கிறது. சார் பிஷப் 5h. விளையாடு. மகிழ்ச்சி. அடுத்த நகர்வு நம்ம கணக்கிட்டதுதான். அடுத்த நகர்வு சொல்லுங்க. குயின் 5h. அதுதான், அதாவது இந்த விஷயத்த நீங்க சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். என்னதுன்னா, நம்ம வந்து எப்ப வந்து 2000க்கு மேல ரேட்டிங் போயிட்டோமோ, எப்ப வந்து நாம வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் ரேட்டிங்க்கு போயிட்டோமோ, அப்பயே வந்து நாம கணக்கிடுற நகர்வு இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வு தான் நாம கணக்கிடுறோம். நம்ம தரப்புல இருந்து இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு. அது வெள்ளையில இருந்தாலும் சரி, கருப்புல இருந்தாலும் சரி. அதே நேரத்துல எதிராளியோட இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வை நம்ம உறுதிப்படுத்த முடியாது. இந்த இடத்துல வந்து நைட்டை வச்சுதான் எடுக்கணும் கட்டாயம் இல்ல. G6 கூட விளையாடலாம். அதனாலதான் அந்த குழப்பம். G6 விளையாடலாம். G6 விளையாட்டா என்ன பண்றது அப்படின்னு. ஆனா புதிரா வருதுன்றதுனால அவங்க G6 விளையாடாம இந்த நகர்வு விளையாடுறாங்க. சரிங்களா? நான் சொன்ன வேரியேஷன் புரிஞ்சது இல்ல? புரிஞ்சது. சரி, அப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடிங்க. இந்த முழு வேரியேஷன் நம்ம பார்த்தோம். அதே G6 ஆடும்போது என்ன விளையாடி இருக்கணும்னு சொன்னேன் நான். ஒருவேளை அவங்க G6 விளையாடி இருந்தாங்கன்னா, இப்ப நைட்டை வச்சு எடுத்துட்டாங்க, அப்ப நம்ம என்ன ஆடுவோன்றத பார்த்தோம். அதுவே G6 விளையாடி இருந்தா ஆன் வச்சு வெட்டிடுவாங்க. இல்ல, அவங்க நைட் H5க்கு பதிலா G6 விளையாடி இருந்தா, நைட் H5க்கு பதிலா G6 விளையாடி இருந்தா, சஞ்சுக்கு ஆரம்ப கட்ட ஆட்டம் முடிஞ்சிட்டா? சரி, சிறப்பா விளையாடுங்க. சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா அப்ப திரையை பகிர்ந்துட்டு கேளுங்க. கவனமா பண்ணுங்க, பார்க்கலாம். விரைவா செக்மேட் பண்ணி முடிச்சுட்டு புதிருக்கு வந்து சேர்ந்து. என்னம்மா இன்னும் திரும்ப நான் வேரியேஷன் சொன்னதை ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்கன்னா அடுத்த நகர்வை சொல்லிடலாம். அந்த G6 வேரியேஷனுக்குள்ள விட்டுருங்க. G6 வேரியேஷன் உள்ள போகணும்னு இல்ல. என்ன அந்த வேரியேஷனை கூட விட்டுருங்க. இப்ப விதிமுறைப்படி அடுத்த நகர்வை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. குயின் 5h. விளையாடுங்க, சிறப்பு. அதுதான் நினைக்கிறேன். விளையாடுங்க பாப்போம். அதான் இப்ப அடுத்த நகர்வு. இந்த நகர்வை வந்து நாம கணக்கிட்டோம். இந்த நகர்வை வந்து எப்ப கணக்கிட்டோம்னா, பிஷப் செக் வச்ச உடனே G6 ஆட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு நம்ம கணக்கிட்டோம். அந்த இடத்துல பிஷப் H6 செக்குக்கே அவங்க G6 ஆட முடியும். அவங்களுக்கு அது சிறப்பான நகர்வா இருந்திருக்கும். ஆனா அவங்க அதை ஆடல. புரிஞ்சுதுங்களா? இப்ப என்ன ஆடணும்?
Knight 6G. விளையாடுங்க சிறப்பு. அதான் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா இருக்கணும். அடுத்த நகர். Queen 6G. தப்பு, விளையாடக்கூடாது. ஏன் விளையாடக்கூடாது சொல்லுங்க. ஒரு சிப்பாய்க்கு எவ்வளவு மதிப்பு? ஒரு சிப்பாய்க்கு எவ்வளவு மதிப்பு? எவ்வளவு? 1. ஒரு குதிரைக்கு எவ்வளவு மதிப்பு? 3. அப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன பண்ணும்? சரியாயிடும். கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன லேக்கா விளையாடணும்? நீங்க விளையாடினதான் கேக்குறேன். இது யோசிக்க என்ன இருக்குது? கவனமா பார்த்தாலே சொல்லிடலாம். நீங்க விளையாடினதான் கேக்குறேன். இதுக்கு முன்னாடி என்ன ஆடினீங்கன்னு கேக்குறேன். Knight 6G. அதனால என்ன ஆச்சு? அந்த ஆடும்போது என்ன பண்ணீங்க? Pawn வச்சு வெட்டி. நீங்க அவங்க சிப்பாய் எடுத்தீங்க, பதிலுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க வெட்டி. அவங்க சிப்பாயை வச்சு நம்ம குதிரையை வச்சு வெட்டிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு சிப்பாய்க்கு பதிலா ஒரு குதிரையை கொடுத்துருக்கோம். அப்ப திரும்பவும் சிப்பாயை எடுத்தா அது எப்படி வந்து நமக்கு நன்மை பயக்கும்? அது எப்படி நமக்கு நல்லதாகும்? அப்ப என்ன பண்ணும்? Queen 8H. விளையாடுங்க சிறப்பு. அதான் ஒரு குதிரையை தியாகம் பண்ணி ஒரு குதிரையை கொடுத்து அவங்களோட ஒரு சிப்பாயையும் ஒரு யானையையும் நம்ம எடுத்துக்கிறோம். மதிப்பெண் அடிப்படையில பார்த்தா 3 மதிப்பு கூடுதலா எடுத்திருக்கிறோம். செயல்பாடு அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, ஆக்டிவிட்டி ஆஃப் தி வாரியர்ஸ் அப்படிங்கிற அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, நாம ஒரு யானைய வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு குதிரைய வந்து கொடுத்துட்டு. புரிஞ்சுதுங்களா? போதும். போவான்னா கோவில் ஒண்ணானா தூங்குறான். அவன் தூங்கட்டும் உத்துரு. அவன் ராத்திரி எல்லாம் வந்து அவன் வீட்டை பாதுகாத்துட்டு பத்திரமா வெளில இருந்தான். இப்ப அவன் தூங்குறான். தூங்கட்டும். அவனை போட்டு சும்மா தொலை பண்ண. சரி, இப்ப அடுத்த நகர்வு கண்டுபிடி. சொல்லுங்க சஞ்சு. விளையாடி முடிச்சிட்டீங்களா? செக்மேட் பண்ணிட்டீங்களா? செக்மேட் பண்ணிட்டீங்களா? கேம் அபாண்டன்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்றீங்க. அது உங்களுக்கே தெரியும் எப்படி பண்ணணும் என்னன்னு. ரிப்போர்ட் பண்ணிட்டு புதியதுல அப்படியே சேர்ந்துக்கும். ஓகே மாஸ்டர். Queen 6D. அடுத்த நகர்வு. அவங்க போக முடியாது எங்கேயும். ஏன் அவங்க போக முடியாதுன்றது உண்மைதான். அவங்க போக முடியாதுன்றது சரிதான். அப்ப அவங்க வேற ஆனா அவங்களால வேற விளையாட முடியும். அது வேணா என்ன விளையாட முடியும்? என்ன விளையாடுவாங்க? குயின் D6 ஆடினா Queen E5. 2 நகர்வுமே பார்க்கலாமா? லேக்கா சொன்ன குயின் D6 ஆடினாலும் சரி, சஞ்சு சொன்ன குயின் to E5 விளையாடினாலும் சரி. செக்மேட்னு சொல்றீங்க. செக்மேட் இல்ல. அதனாலதான் என்ன விளையாடலாம்னு கேக்குறேன். செக்மேட்டா இருந்தா நான் ஏன் வந்து அடுத்த நகர்வு என்ன விளையாடலாம்னு கேட்க போறேன். அவ்வளவுதான், ஆட்டம் முடிஞ்சிச்சு. எதிராளரை கைது பண்ணி சிறை பிடிச்சிட்டோம். இருக்கிற இடத்துலயே செக்மேட் பண்ணி ஆட்டத்தை முடிச்சிட்டோம். H7லயே செக்மேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஏன் நம்ம அடுத்த நகர்வை பத்தி பார்க்க போறோம்? அதுவும் இல்லாம இது கிராண்ட் மாஸ்டர்ஸ் ரேட்டிங்ல வந்துட்டு அவ்வளவுதான். அப்ப அதுல அப்படி ஒரு சிங்கிள் பூ செக்மேட் வந்து அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்ல.
அதனால அடுத்த நகர்வை கண்டுபிடிங்க. ரெண்டு நகர்வுமே நம்ம பார்க்கலாம். குயின் D6 ஆர் குயின் E5 ரெண்டுத்துல எதுவா வேணா இருக்கட்டும். ரெண்டு நகர்வுல எது ஆடினாலும் அவங்களால அடுத்த நகர்வு என்ன விளையாட முடியும்ன்றத சொல்லுங்க. அப்படி பண்ணக்கூடாது. போவோம், நான் படிக்க சொல்றோம். அப்புறம் படிக்க சொல்றோம். இங்க பாருங்க, குயின் D6 இல்லைன்னா சரி அரசரை நகர்த்த முடியாதுன்னு ஆயிடுச்சு அப்படின்னும் போது அப்ப அரசரை நகர்த்த முடியாது, அவ்வளவுதான். ரெண்டு நகர்வுல எந்த நகர் ஆடினாலும் அரசரை நகர்த்த முடியாது. அரசரை நகர்த்த முடியாது. ஆனா ஆட்ட முடியல அப்படின்னா அப்ப அங்க அரசருக்கு வர தாக்குதலுக்கு என்ன பண்ண முடியும்? ஒண்ணு நம்ம அரசியை அவங்களால நீக்க முடியாத மாதிரி இருக்கும். இல்ல அரசருக்கும் நம்ம அரசிக்கும் நடுவுல எதையாவது போட்டு அந்த வரக்கூடிய தாக்குதல்களை அவங்க தடுக்கிற மாதிரி இருக்கிறதா இருக்கணும். அந்த டயாக்னல்ல எதையா போட்டு டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கதா இருக்கணும். அப்ப என்ன அவங்கள என்ன ஆட முடியும் அவங்களால? இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. அந்த இடத்துல குயின் D6 இருந்தாலும் சரி, குயின் D6 இருந்தாலும் சரி, குயின் E5 இருந்தாலும் சரி, அவங்க அரசரை எங்கேயுமே நகர்த்த முடியாது. அப்ப வேற என்ன ஆடலாம்? அந்த நம்ம அரசிக்கும் அவங்க அரசருக்கு நடுவுல எதை போடலாம். இன்னொன்னு பாருங்க, இந்த ஆட்டத்தை நம்ம சமநிலைக்கு கொண்டு வந்தாலே பெருசுதான். ஏன்னா நமக்கு வெறும் ஒரு யானையும் ஒரு அரசியும் மட்டும்தான் இருக்கு. அவங்களுக்கு 2 மந்திரி, ஒரு பிஷப் பேரே கூடுதலா இருக்கு. அப்போ அப்ப என்ன விளையாடலாம்? என்ன என்ன அடுத்த நகரம் அவங்க என்ன விளையாடுவாங்கன்றத சொல்லுங்க, வேற எதுவும் இல்ல. இப்ப இந்த 2 நகர்வுல எந்த நகர்வு சரின்னு அடுத்தது பார்க்கலாம். அவங்க என்ன விளையாடுவாங்கன்றத நீங்க சொன்னீங்கன்னா தான் அடுத்தது பார்க்கலாம். Pawn 3G. சிறப்பு. அதுதான் விளையாட முடியும் அவங்களால. அதை தவிர வேற நகர்வே கிடையாது. ஏன்னா அரசருக்கு ஒரு தாக்குதல் இருக்கு. அந்த தாக்குதல அந்த சிப்பாயை நகர்த்தி போட்டு தடுத்துக்கிறாங்க. அப்போ இப்ப இந்த இடத்துல நாம இந்த ஆட்டத்தை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? Rook 2D. Rook 2D. Rook 2D. ஆனா அவங்க குதிரையை வச்சு வெட்டிடுவாங்களே. சரி, முதல் நகர்வை உறுதிப்படுத்துவோம். முதல் நகர்வை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம 4-5 நகர்வுக்கு மேல சேர்த்து கணக்கிடணும். அப்பதான் நம்ம முதல் நகர்வை உறுதிப்படுத்த முடியும். இப்ப இந்த இடத்துல நம்ம முதல்ல குயின் D6 பார்ப்போம். குயின் D6 ஆடுறோம். அரசிக்கு ஒரு தாக்குதல் வருது. குயின் D6 விளையாடி அரசிக்கு ஒரு தாக்குதல் வந்த உடனே அவங்க சிப்பாயை நகர்த்தி அந்த தாக்குதல தடுத்துக்கிறாங்க. அப்படி தடுத்த பிறகு தடுத்துடுறாங்க. தடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம்? யானையை வச்சு ஒரு தாக்குதல், அதாவது ரூக் D2 நம்ம ஆடணும்னா ரூக் D2க்கு அவங்க மந்திரியை வச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம குயின் C2 ஆடலாம். இது வரைக்கும் முதல்ல உங்களால காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதான்னு சொல்லுங்க. முடியுது. சரி சரி சஞ்சு. அப்புறம் குயின் D2 ஆடினா குயின் D2க்கு அவங்க அரசரை முதல் ரேங்க்கு கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அதுக்கு மேல எந்த ஒரு தாக்குதலும் இல்லையே, என்ன பண்றது? அவங்க கிங் H1 வச்சுப்போமே. கிங் H1 போயிட்டா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல நம்ம எந்த ஒரு தாக்குதலும் நிகழ்த்த முடியாது. இப்ப என்ன பண்றது?
அந்த சூழல்ல நம்ம அரசி வந்து நம்ம நம்ம அரசி வந்து நம்ம அரசி D2ல இருக்காங்க. அவங்க அரசர் வந்து H1ல இருக்கிறாங்க. இது வரைக்கும் உங்களால காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? சரி, அப்ப என்ன பண்றது? அவங்க அரசர் வந்து இப்ப H1ல இருக்காங்க. நம்ம அரசி D2ல இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. எடுத்துக்க. இங்க இருக்கு பாரு, உட்காந்து வரேன். கீழே அங்க இருக்கு பாரு, அங்க இருக்கு பாரு, அதோ அந்த பக்கம் இருக்கு பாரு, உட்காந்து வரேன். தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்க, தொட்டுக்க. நாம அப்ப என்ன பண்றது? சரி, நான் வந்து இன்னொரு ஒரு வேரியேஷன் கணக்கிடுவோம். நம்ம இன்னும் உறுதிப்படுத்தல எது வந்து முதல் நகர்வு சரி அப்படிங்கறது. குவீன் D5, குவீன் D6 லேக்கா சொன்னது கணக்கிட்டோம். இப்ப சஞ்சு சொன்ன குவீன் டு E5 கணக்கிடுவோம். குவீன் டு E5 விளையாடுறோம். அதே மாதிரி அரசருக்கு ஒரு தாக்குதல். சிப்பாயை வச்சுதான் தடுக்க முடியும். சிப்பாயை வச்சு தடுத்த பிறகு நாம என்ன பண்ணலாம்னா, நாம வந்து குவீன் டு சரி, நீங்க இந்த இடத்துல வந்து இப்படி யோசிங்க. குவீன் டு D5, குவீன் டு E5 விளையாடுறோம். அவங்க G6 விளையாடுறாங்க. அதுக்கு அடுத்த நகர்வுல முதல் விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? காட்சிப்படுத்தி பார்க்கணும். நீங்க தான் அதை காட்சிப்படுத்தி பார்க்கணும், விஷுவலைஸ் பண்ணணும். நீங்க தான், வேற வழி இல்ல. குவீன் வந்து E5ல இருக்கு, குவீன் E5ல இருக்கு, அவங்க சிப்பாய் G6ல இருக்கு. இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரால காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? அப்போ இந்த இடத்துல E5ல இருக்கிற அந்த அரசி, G3ல இருக்கிற அந்த சிப்பாய் இருக்கு. இப்போ முதல் விதிமுறைப்படி ஏதாவது நகர்வு இருக்கா? இல்ல மாஸ்டர். சரி, அப்ப ரெண்டாவது விதிமுறைப்படி ஏதாவது இருக்கா? இல்ல மாஸ்டர். ஏன் இல்ல? இருக்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. இருக்கு, என்னன்னு பாருங்க, என்னன்னு சொல்லுங்க. ரெண்டாவது விதிமுறை என்னது? Look out for forcing moves that will end with checkmate. சரி, சிறப்பு. இப்ப நாம கணக்கிட்ட அந்த சூழல்ல எதிர் அரசருக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது நகர்வு ஆட முடியுமா பாருங்க, யோசிங்க, சொல்லுங்க. நான் கணக்கிட்டு வச்சிருந்த மொத்தமா கணக்கிட்டு நானும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கணக்கிட்டதை சொல்லுங்க.
போயிட்டோம். சரி, நான் ஒரு நகர்வு சொல்றேன் பாருங்க. நம்ம குவீன் டு E5 விளையாடுறோம். குவீன் டு E5க்கு அவங்க G3 விளையாடுறாங்க. G3க்கு நம்ம வந்து எனக்கு இதுல இந்த ஒரு சின்ன ஒரு குழப்பங்கம்மா என்னன்னா, நம்ம அவங்க G3 ஆடுறாங்கல்ல, G3 ஆடின உடனே நம்ம குவீன் D5 ஆடலாம். இல்ல வேணாம், குவீன் D5 ஆடினா வேணாம், நிறைய வேரியேஷன் போனா குழம்பிக்குங்க. ஒரே ஒரு பெஸ்ட் பாசிபிள் வேரியேஷன் மட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல வந்து நம்ம குவீன் டு E5 விளையாடுறோம். குவீன் டு E5க்கு அவங்க G3 விளையாடுறாங்க. G3க்கு நாம வந்து குவீன் F5 விளையாடிடுறோம். சரிங்களா? குவீன் F5 விளையாடுனா அவங்களால இது வரைக்கும் முதல்ல காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதான்னு சொல்லுங்க. இது வரைக்கும் விஷுவலைஸ் பண்ண முடியுதா? முடியுது. சரி. 2 பேராலையும் இது வரைக்கும் முதல்ல காட்சிப்படுத்தி பார்க்க முடியுதா? இது வரைக்கும் விஷுவலைஸ் பண்ணிட்டீங்களா? முடியுது. சரி, போங்க. அப்போ குவீன் டு F5 விளையாடுறோம். சரிங்களா? குவீன் டு F5 விளையாடணும்னா குவீன் டு F5 விளையாடுறோம். குவீன் டு F5 விளையாடுனா அவங்க பிஷப் F7 விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சது. பிஷப் F7 விளையாடுனா அடுத்த நகர்வுல பிஷப் F7க்கு நாம குவீன் டு F2 விளையாடி ஆட்டத்தை முடிச்சிடலாம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சது. அது வந்து உடனே ஆட முடியாது. குவீன் டு F2 குவீன் டு F7க்கு குவீன் டு F7 புரிஞ்சுதுன்னு சொன்னீங்கல்ல. குவீன் டு F7 பிஷப் F7 குவீன் டு F7 வராது. என்ன புரிஞ்சுது? சும்மா புரிஞ்சுது சொல்ல முடியாது. ஒழுங்கா கவனிச்சு சரியா சொல்லணும். குவீன் எப்படி F7க்கு வரும்? குவீன் F7 வராது. பிஷப் F7 தான் வரும். அப்ப பிஷப் F7க்கு என்ன ஆட முடியும்னு சொல்லுங்க. அதாவது பிஷப் F7 வரணுன்ற வரைக்கும் புரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம். கிங் F8 வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிங் F8 ஆடினா சரி, அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போக வேணாம். ஏன்னா அது லெங்தி வேரியேஷன் தான். கிங் F8 விளையாட்டா நம்ம அரசருக்கு மேலும் ஒரு தாக்குதல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கிங்க வந்து H8க்கு போட்டுடலாம். சரிங்களா? இதுதான் நான் கணக்கிட்ட வரைக்கும் இருக்கிறதுலே சிறப்பான நகர்வா படுது. அதனால முதல் நகர்வு குவீன் டு E5 விளையாடிட்டு அவங்க நகர்த்துவாங்க. அவங்க சிப்பாயை நகர்த்துவாங்க. நகர்த்தினதுக்கு பிறகு நம்ம ஒருவேளை குவீன் E4 விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன். குவீன் E4க்கு அவங்க பிஷப் D5 விளையாடிடுவாங்க. பிஷப் D5 விளையாடுனா நமக்கு சரியா இருக்காது. பிஷப் D5 ஆனா நம்ம எடுத்துக்கலாம் தான். ரூட் D5 விளையாடி அது மந்திரி எடுத்துக்கலாம் தான். அந்த இன்னொரு மந்திரியை வெளில கொண்டு வந்துருவாங்க. இல்ல அதுவும் வந்து யோசிக்க வேண்டியதுதான். அதாவது பிஷப் குவீன் F5 பார்த்தோம்ல. குவீன் F5 மாதிரியே குவீன் E4 ஒரு நகர்வு இருக்கு. ஆனா குவீன் E4 ஆடினா பிஷப் D5 ரூட் D5 ஆடிடலாம். புரிஞ்சுதுங்களா? இன்னொரு வேரியேஷன் குவீன் F5க்கு பதிலா
புரிஞ்சுதுங்களா நான் சொன்னது? புரியல நம்ம பிரிஞ்சு எப்பயும் ஆடாம பார்த்தோம்ல, ஒரு நிமிஷம் புரியல. மாஸ்டர் கேட்கல. மாஸ்டர் நீங்க இப்ப நம்ம நான் ரெண்டு பேரும் தனித்தனியா வேற வேற உலகத்துல இல்ல, ஒரே டீம்ஸ்ல ஒரே இதுலதான் இருக்கிறீங்க. ரெண்டு பேரும் பேசி அடுத்த நகர்வை உறுதிப்படுத்தி எனக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம விளையாடலாம். ஒரே வா. ஒரே நிமிஷம் மாஸ்டர் வந்துடுறேன்.
சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல. சரி, உங்களுக்கு தேர்வும் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்கல்ல அம்மா. நம்ம ஆஹ், நம்ம இந்த புதியல இருந்து நாளைக்கு பண்ணுவோம். ம். சரி, அம்மா கிட்ட சொல்லிடுறீங்களா? பக்கத்துல இருக்காங்களா? சரிப்பா. அப்ப அதான் என்னப்பா அதான் தேர்வுன்னு சொன்னியேப்பா, படிக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாள், நாளையில இருந்து நீ எப்ப வேணா விட்டு விடுறியோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிப்பா, பண்ணட்டும். தேர்வு நல்லா பண்ணட்டும். ஆல் தி பெஸ்ட். சொல்லு, தேங்க்யூ சொல்லு. சரி, நல்லா அவளுக்கே பண்ணுங்க. இருக்கு எக்ஸாம். சரிப்பா, பண்ணட்டும். அப்ப நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே. தேங்க்யூ. சரிப்பா, டாட்டா. டாட்டா, பை பை. பை பை. Bye, sir. சரி வாசி, சார்ஜ் போயிடுச்சு. பரவாயில்லம்மா. நாம இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். அந்த புதிர்ல பார்த்த வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மாஸ்டர். நீங்க ஒரு பிளிட்ஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விளையாடுங்க. இல்ல போதும்னா நம்ம முடிச்சுக்கலாம். பிளிட்ஸ் விளையாடுற மாஸ்டர். சரி, விளையாடு. திரையை பகிர்ந்துட்டு ஆ